இன்னைக்கு வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி சாப்டர் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலயுமே வரும் இல்லையா? ஸோ இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 2 in 1 மாதிரி நமக்கு தான் பெனிஃபிட். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சாப்டர்ல எந்த டாபிக்குமே விடாம கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து ஆக்சுவலா நான் ஒவ்வொன்றிலையும் டீப்பா போகாம ஓவரால் கான்செப்ட் பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ பேசிக்கா ரிசர்ச் மீனிங் கூட தெரியாம யாரும் இருக்க மாட்டோம். ஜென்ரலா வந்து எடுத்தாலும் ரிசர்ச்னா ரீசர்ச் அப்படி இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் கரெக்டா. ஸோ இதுலயே டிஃப்ரெண்டா இருக்கிற 2 மீனிங் மட்டும் நான் இதுல கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சயின்டிபிக் மெத்தடை யூஸ் பண்ணி சயின்டிபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சயின்டிபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் பத்தி அல்லது ஒரு இஷ்யூவை பத்தி நம்ம டீடைல்டா ஸ்டடி பண்றதா ரிசர்ச் கரெக்டா. அதே மாதிரி செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேர்ம் வந்து ஆல்சோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக்கான டாபிக் அல்லது ஒரு சப்ஜெக்டை பத்தி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேதர் பண்றதும் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரெண்டா இருக்குன்றனால இதை கொடுத்துருக்கேன். அடுத்த டெஃபினேஷன் வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா எப்படி கேட்பாங்கன்னா, ஜென்ரலா டெஃபினேஷன் கொடுத்து அது எழுதின ஆத்தர் யாரு, எந்த ஆத்தர் சொன்னாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த அந்த ஆத்தர்ஸை மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். இல்ல ஃபுல்லா நீங்க டெஃபினேஷனை படிச்சு அந்த ஆத்தர் பேரை படிக்கணும் அப்படின்னு இல்லை. ஏதாச்சும் ஒரு கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எப்படி சொல்றது, இப்ப இதுல வந்து டிடெக்டிவ் அண்ட் இன்டெக்டிவ் மெத்தட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை சொன்னது ராபர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் ப்ரொபோசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது சொல்லினது வந்து கர்லிங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து டு ஃபைண்ட் ஆன்சர் டு அ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பர்ன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருதுக்கும் ஒரு கீவேர்ட் ஞாபகம் வச்சு அந்த ஆத்தரோட பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப ரிசர்ச் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வரும். ஸோ அது வந்து 4 டைமென்ஷன்ல பிரிச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, பர்பஸ், கான்டெக்ஸ்ட், அப்புறம் வந்து டைம் அண்ட் யூஸ், இப்படி 4 கேட்டகரியில பிரிச்சு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பர்பஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இதுல எப்படி என்னென்ன மாதிரினா, இப்போ ஒரு ரிசர்ச் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்றது. இப்போ வந்து டீடைல்டா ஒரு டாபிக் பத்தி சொல்ல போறோமா, ஒரு இஷ்யூ பத்தி சொல்ல போறோமா, இல்லைன்னா அதை வந்து நம்ம காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ரிசர்ச் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இதுல கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னாலே என்னன்னா, நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் நியூவா ஒண்ணு வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு டாபிக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு, பட் அதை வந்து வந்து அந்த அளவுக்கு டீடைல்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு சும்மா ஒரு டாக் மட்டும் அதை பத்தி இருக்கு அப்படின்னா அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பண்றதுதான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அதே இது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி இந்த ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நியூவான டாபிக் பத்தி எதுவுமே தெரியாம அதை நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அத மாதிரி தான் இது, ஒண்ணுக்கடுத்து அப்படின்ற மாதிரி கனெக்ஷனோட தான் வரும் எல்லாமே. இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் பத்தி ஃபுல்லா ஆலா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றது. இப்போ வந்து யூஸ்வலா இப்ப நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லா A to Z அந்த ப்ராடக்ட் பத்தி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அதே இது எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா. அதே இது ப்ரெடிக்டிவ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த கொரோனா டைம்ல யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த இதுதான் நம்ம பேசிக்கா எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்ட்ல வந்து இவ்வளவு கேசஸ் இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா ஃபியூச்சர்ல இவ்வளவு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரெடிக்டிவ் ரிசர்ச். எவாலுவேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ்ல வந்து நியூ ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து இப்போ ஒரு டிஸ்கவுண்டோ இல்லை ஏதோ ஒன்று கடையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அது வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது வந்து எவாலுவேஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு இமீடியட் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஓகேவா, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து இதை நான் ஒரு ஸ்டோரின்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரிய கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒரு கெஃபே ஓபன் பண்ண போறாங்க. ஓகேவா, கெஃபே அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு. டக்குன்னு கொண்டு போய் வச்சிருவாங்களா? கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு இப்போ ஒரு பிளேஸ்ல வந்து வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு கெஃபே அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா எதுவும் தெரியல. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எந்த பிளேஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா.
பிளேஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு எந்த பிளேஸ்ல வச்சா எப்படி வந்து கூட்டம் அதிகமா வருமா, இல்லைன்னா வந்து எந்த ஏஜ் பீப்புள் வருவாங்க, அடல்ட்ஸ் வருவாங்களா, ஐ மீன் காலேஜ் கோயிங்கா இல்லைன்னா வந்து ஒர்க்கிங்கா, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா. அந்த பிளேஸ்ல வந்து கெஃபே வச்சா எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் வருது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அதே இது இப்ப டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து எதை வந்து பேசிக்கா அதிகமா வாங்குறாங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி இந்த டீடைல்டு ஸ்டடி பண்றது, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஓகேவா. தேர்ட் வந்து எக்ஸ்பிளனேட்டரி. இப்ப எக்ஸ்பிளனேட்டரியில ஜென்ரலா வந்து ரெகுலர் கஸ்டமரா வரவங்க வந்து வெல் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. பட் வந்து ஒன் டைம் விசிட் வருவாங்கல்ல, அவங்க வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து அங்க நம்ம வந்து எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச், காஸ் அண்ட் எஃபெக்ட், எதனால வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு பட் ஒன் டைம் விசிட் பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து அந்த காசியும் ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கு, சர்வீஸ் பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஒன் டைம் விசிட் வர்றவங்க வந்து ஆம்பியன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்டிங் டைம் தானே பார்ப்பாங்க. கரெக்டா. ஸோ இது வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். ஓகேவா. பேசிக்கா ஞாபகம் வச்சோம். எக்ஸ்ப்ளோர்னா நியூவா எக்ஸ்ப்ளோர் பண்றது, எக்ஸ்பிளைன்னா காஸ் அண்ட் எஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்றது. இப்போ இதுக்கடுத்து வந்து ப்ரெடிக்டிவ் ரிசர்ச். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் வெயிட்டிங் டைம் தான் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்டிவ் ரிசர்ச்ல இப்போ 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சோம் அப்படின்னா இவ்வளவு பேர் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வைக்காம வேகமா வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறது வந்து ப்ரெடிக்டிவ் ரிசர்ச். ஓகேவா. அடுத்து வந்து எவாலுவேஷன் ரிசர்ச். இப்போ வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இங்க. ஆஹ் வர்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து மேன் பவர் ஜாஸ்தி போட்டு, எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி போட்டு, வெயிட்டிங் டைம் இல்லாம நம்ம வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப எவாலுவேஷன்ல எப்படி அந்த கஸ்டமர் ரேட் வந்து கூடியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எவாலுவேட் பண்றது வந்து எவாலுவேஷன் ரிசர்ச். அடுத்து வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் வந்து அந்த கடையை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு, அந்த கெஃபே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சன் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, இமீடியட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ டக்குன்னு இப்போ கஸ்டமர் ரேட்டை கூட்டணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா மேபி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றோம். ஓகேவா. ஸோ இங்க வந்து ஆக்ஷன் ரிசர்ச்ல இது வந்து பேசிக்கா யூஸ்வலா கேட்பாங்க. பாத்துக்கோங்க. ஒரு இது பிளான் பண்றோம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்றோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் வந்து பண்ணி ரெஃப்ளெக்ட் பண்றோம். அதை வந்து திருப்பி திருப்பி நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஓகேவா. இது வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடா இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான், அந்த பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அடுத்து வர கஸ்டமர்கிட்ட நம்ம டிஸ்கிரிப்டிவ் அவங்கள பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அதை வச்சு யூஸ் பண்ணி பாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி இவ்வளோ டேட்டாஸ் கிடைச்சதை வச்சு நம்ம ப்ரெடிக்டிவ் ரிசர்ச் பண்றோம். அடுத்து வந்து எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கனெக்டட்ல தான் வந்துட்டு இருக்கும் இது. நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் கான்டெக்ட். இப்போ கான்டெக்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த விதத்துல வந்து அந்த ரிசர்ச்சை கேரி அவுட் பண்றாங்க அப்படின்னு, ப்ராடாவா, ஷார்ட்டாவா, இல்ல நேச்சுரல் செட்டிங்லயா, அந்த மாதிரி நம்ம எந்த கான்டெக்ட்ல அந்த ரிசர்ச் கேரி அவுட் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இங்க டைப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மோதெட்டிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடான டாபிக் எடுத்து ஜென்ரலா அதை பத்தி சொல்றது வந்து ஜென்ரலா சொல்றது நாமோதெட்டிக் ரிசர்ச். அது வந்து ப்ராட் டாபிக்கா இருக்கும், ஜென்ரலைஸ்டு ஐடியாவா இருக்கும். ஓகேவா. அதே இது இடியோகிராபிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஜெக்ட், ஓகே, ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் எடுத்து அதை இன்னும் டீப் டவுனா நேரோடா அதை பத்தி நம்ம டீடைல்டா சொல்றது வந்து இடியோகிராபிக் ரிசர்ச். ஃபீல்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் இல்ல, நல்லா, அதாவது நேச்சுரலிஸ்டிக்கா இருக்கிற அந்த பீப்புளோட பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஃபீல்டு ரிசர்ச். அதே இது லெபார்டரி ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல நடக்கும். இப்போ ஃபீல்டுல வந்து அவங்களோட நேச்சுரல் பிஹேவியர் எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்காது, அவங்களோட நேச்சுரல் பிஹேவியர் பார்க்கலாம். பட் லெபார்டரியில வந்து ரிசர்ச்சரால மேனிபுலேட் பண்ண முடியும் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகேவா. இப்போ எத்னோகிராபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கல்ச்சரை பத்தி படிக்கிறது வந்து எத்னோகிராபிக் ரிசர்ச். ஓகேவா. அதாவது பினாமினாலஜிக்கல் ரிசர்ச் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பினாமினன் எடுத்து அதை வந்து டீப் டவுனா படிக்கிறது. இப்ப எப்படி சொல்றது, இப்ப மித்தது எல்லாமே வந்து அவங்க நடந்துக்கிறத பார்த்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரிசர்ச் பண்ணுவோம். ஓகேவா. இது வந்து எப்படின்னா, ஒரு
கோட் சொல்லுவோம்ல, புட்டிங் யுவர் செல்ஃப் இன்டு சம் ஒன்ஸ் ஷூஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வந்து பினாமினாலஜிக்கல் ரிசர்ச். ஓகேவா? நீங்களே அதுல இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்றதுதான் வந்து பினாமினாலஜிக்கல் ரிசர்ச். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொரியன் ஃபுட் கல்ச்சர். இப்போ பேசிக்கா இதை பத்தி ஒரு ஓவரால் ஐடியா மாதிரி சொல்றது வந்து நாமத்தட்டிக் ரிசர்ச். ஓகேவா? உம் எப்படி சொல்றது, ஓவராலா அந்த ஃபுட் கல்ச்சரை பத்தி சொல்றது வந்து நாமத்தட்டிக் ரிசர்ச். அதே இது இடியோகிராபிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஜங்க் ஃபுட் எடுத்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா அது எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தை வந்து இம்பாக்ட் பண்ணுது, ஆர் வந்து அது வந்து என்ன இமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலரா ஒன்று எடுத்து அதை டீப் டவுன் ஃபுல்லா சொல்றது வந்து இடியோகிராபிக் ரிசர்ச். அதே இது இப்போ ஃபீல்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ரிசர்ச்சரே வந்து டைரக்டா வந்து கொரியன் ஃபுட் மார்க்கெட் போய் எப்படியெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க, எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அதை நேச்சுரலிஸ்டிக் பிஹேவியரை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து போய் பண்றது வந்து ஃபீல்டு ரிசர்ச். அதே இது லெபார்டரி ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபீல்டு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிரும், இந்த மாதிரி இதுதான் வந்து அதிகமா சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் லெபார்டரி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வாலண்டியர்ஸை வந்து கூப்பிட்டு அவங்கள வச்சு அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல எந்தெந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலா ஸ்டடி பண்றது லெபார்டரி ரிசர்ச். இப்போ எத்னோகிராஃபிக் ரிசர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சரே டைரக்டா வந்து அங்க போய் தங்கி ஒரு 6 months தங்கி அந்த கல்ச்சரை வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்றது எத்னோகிராஃபிக் ரிசர்ச். ஓகேவா? இப்போ ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பர்சன் கிட்ட வந்து அந்த ஃபுட் பத்தி நம்ம அவங்களே வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் பண்றது வந்து ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட் டைப் போலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் நியூஸ். அதை வச்சு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ரிசர்ச், அப்புறம் அப்ளைடு ரிசர்ச். பேசிக் ரிசர்ச் அல்லது வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அல்லது பியூர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்குன்னா பியூர்லி நாலேஜ் கெய்னிங் மட்டும்தான். ஓகேவா? எந்த ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது, எந்த ஒரு எவாலுவேஷனும் கிடையாது, நாலேஜ் கெய்னிங்காக மட்டும்தான். அண்ட் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கான பேசிக் ரிசர்ச். அடுத்து வந்து அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலாக ஆக்ஷன் வெர்சஸ் அப்ளைடு. ஆக்ஷன் ரிசர்ச்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுவும் இது வந்து கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இமீடியட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன், அல்லது வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிற ஒன்றுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். அதே அப்ளைட் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னா, இதுவும் வந்து சொல்யூஷன் ஓரியன்டட். ஓகேவா? பட் ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நியூவாக வந்து ஒரு டீச்சிங் மெத்தடை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு பெட்டர்மெண்ட்டான டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டே போகுது. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமும் கிடையாது, பட் பெட்டர்மெண்ட்காக ஒரு டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிட்டே போகிறது வந்து அப்ளைடு ரிசர்ச். ஆக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இமீடியட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஒரு ஆல்ரெடி ப்ராக்ரஸில் இருக்கும் இல்லையா, ப்ராசஸில் இருக்கிற ஒன்றுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம அப்ளை பண்ணி இன்னொன்று கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் டைம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிசர்ச். இது வந்து என்ன அப்படின்னா, பாஸ்ட் டேட்டாஸை பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணி கரண்டாக நடக்கிற ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ரீசன் சொல்றது தான் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிசர்ச். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், இப்போ யாருக்காச்சும் வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலி ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் ஃபேமிலி ரெக்கார்ட்ஸ், அவங்களோட ரெக்கார்ட்லாம் எடுத்து இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட டயபெட்டிஸ்க்கு ரீசன் சொல்லி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். பாஸ்ட் ஒரு இதுதான் இல்லை, இப்போ வந்து பாஸ்டா நடந்த ஒரு 10 years ரெக்கார்ட்லாம் எடுத்து இப்போ ரீசெண்டா இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிசீஸ்க்கு வந்து ரீசன் சொல்றோம் இல்லையா, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிசர்ச். அதே இது ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கள ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஃபாலோ பண்ணி ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி அவுட்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து
ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச். இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ப்ரெடிக்டிவும் இதுவும் வந்து சேமா இருக்கே அப்படின்னு. ப்ரெடிக்டிவ் பொறுத்த வரைக்கும் பாஸ்டா அவைலபிளா இருக்கிற டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சரை சொல்றது வந்து ப்ரெடிக்டிவ், கரெக்டா? அதே இது ப்ராஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பையோ இண்டிவிஜுவலையோ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் இம்பாக்ட் இருக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்றது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச். ஓகே. இப்போ கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரே டைம்ல ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு ரிசர்ச் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். ஓகேவா? அதே இப்போ லாங்கிடியூட்னல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அதே இது செட்டை வந்து ஒரு 2 இயர்க்கு அப்புறம் அதே செட்டை ஒரு 5 இயர்க்கு அப்புறம் அப்படி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வச்சு நம்ம ரிசர்ச் பண்றது வந்து லாங்கிடியூட்னல் ரிசர்ச். அதுலயே வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். இப்போ ட்ரெண்ட் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது பேர்லயே இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து கவனிக்கிறது தான் வந்து ட்ரெண்ட் ஸ்டடி. இதுல வந்து இப்போ ஒரு 10 இயர்க்கு அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி இருக்கு, ஒரு ஃபேஷன் வந்து மக்களுக்குள்ள எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி மூவிஸ் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட், டோட்டலா ஒரு ட்ரெண்ட் அப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ட்ரெண்ட் ஸ்டடி. அதே இது இப்ப பேனல் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல், ஓகேவா, இண்டிவிஜுவல் சேஞ்சஸ், இண்டிவிஜுவலோட கேரக்டர் சேஞ்ச் அந்த மாதிரி. இது பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஓவர் பாப்புலேஷன், ஐ மீன் ஆல் ஓவர் பாப்புலேஷன்ல இருக்கிற ஆல் ஓவர் பாப்புலேஷனால எல்லாத்தையுமே உட்கொண்டு சேஞ்ச் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது ட்ரெண்ட் ஸ்டடி. பேனல் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரே செட் ஆஃப் பீப்புள ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறோம், ஓகேவா? அதே பீப்புள ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். 2 ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேம் பீப்புள வந்து எடுத்து அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் படிக்கிறது வந்து பேனல் ஸ்டடி. அதே இது இப்போ கொஹோர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, குரூப் வித் சிமிலர் ட்ரைட். ஓகேவா? கொஹோர்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் பீப்புள் வித் சிமிலர் ட்ரைட்ஸ். அதாவது எப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேமா இருக்கிற பீப்புளை எடுத்து அவங்களுக்குள்ள பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் என்ன சேஞ்ச் இருக்கு. இப்போ ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு குரூப் எடுத்துக்கணும். எப்படின்னா சேம் ஏஜோ அல்லது வந்து சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் எடுத்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து கோஹோர்ட் ஸ்டடியும் பேனல் ஸ்டடியும் சேமா தெரியும். பட் ஆனா பேனல் ஸ்டடியில வந்து சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளா இருந்துக்கலாம். பட் ஆனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து சேம், ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே தான் எடுக்கணும். ஆனா கோஹோர்ட் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த நம்ம எடுக்கிறோம் ஒரு ஒரு பாப்புலேஷன், ஒரு சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ மொத்தமா பார்க்க ஓவர்வெல்மிங்கா குழப்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபைனலா வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் பயஸ். ரிசர்ச் பயஸ் அப்படின்னா, ரிசர்ச்ல நமக்கே தெரியாம, ஐ மீன் இன்டர்னலாவோ, ஐ மீன் பர்சனல் ரீசன் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மிஸ்டேக் அன்பேலன்ஸ்டா அந்த ரிசர்ச் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட டைப்ஸ் தான் வந்து ரிசர்ச் பயஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பர்சனலா வந்து ரிசர்ச்சர் மூலமா மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பர்சனல் பயஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயஸ். கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலா வந்து ரிசர்ச்சருக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். அது வந்து இல்ல ராங்னு ப்ரூவ் ஆகியிருக்கும். பட் ஆனா வந்து அந்த பிலீஃப்ல இருந்து ராங் அப்படின்றத அக்செப்ட் பண்ணாம அது வந்து கரெக்ட் தான் அப்படின்றத தேடி அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அதுக்கான எவிடன்ஸ் தேடுவாங்க. அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ். இது வந்து சோஷியல் சைக்காலஜில நம்ம பிலீஃப் பர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜென்ரலா வந்து இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்குது அப்படின்னா கூகுள்ல ரிவ்யூ பார்ப்போம், அப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வந்து ஓகே, ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். பட் ஆனால் அடுத்த தேர்டோ ஃபோர்த்தோ வரப்போ இல்லை யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். திரும்ப திரும்ப வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸை தேடி போவோம். ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ். இப்போ கல்ச்சரல் பயஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா,
இப்போ வந்து இப்ப தமிழ்நாடுல இருக்கிற ஒரு பீப்பிள் வந்து இப்ப ஆப்பிரிக்காவோ அந்த மாதிரி அப்ராட் போய் பண்றப்போ இங்க வந்து ஒரு செட் ஆஃப் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டா. ஸோ அந்த கல்ச்சர் அந்த பிலீஃப் வந்து வெளியில போய் அவங்க ரிசர்ச் பண்றப்போ அங்க இருக்கிறத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த கல்ச்சரல் செட் ஆஃப் பிலீஃப் இருக்கிறது வந்து அங்க போய் அவங்க பண்றதுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது. இப்போ வந்து யூஸ்வலா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து ஜஸ்ட் நார்மல் அப்படிங்கிறது வந்து இங்க நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவலா அப்நார்மலா தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ரிசர்ச். அதுதான் கல்ச்சுரல் பயஸ். இப்போ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆஹ் ஒரு ரிசர்ச் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த ரிசல்ட் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி நினைச்சு வைப்பேன் இல்லையா. ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த ரிசர்ச் வந்து மாத்திரது தான் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயாஸ். ஓகேவா. அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ரிசர்ச்சை கொண்டு போறது வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயாஸ். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் சோஷியல் சைக்காலஜிலையும் வரும். இதுல வந்து இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் கரெக்டா. இன்டர்னல் ஃபேக்டர் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்வலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு லேட்டா வரான்னா அவங்க ஸ்டாஃப் வந்து ஜென்ரலா வந்து அவனோட இன்டர்னல் ஃபேக்டரை தான் ப்ளேம் பண்ணுவாங்களாம். நீ வந்து லேசியா இருக்க, உனக்கு வந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அதே ஆனா வந்து அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மேபி அவனுக்கு வந்து ஸ்கூல் பஸ் லேட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி வந்து யோசிக்காம ஒரு பர்சனோட நெகட்டிவ் வந்து அவங்க இன்டர்னல் ஃபேக்டரோட தான் வந்து அசோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர். இது வந்து சோஷியல் சைக்காலஜில வரும். இப்போ இதே இது ரிசர்ச்ல இது எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ வந்து அப்போ ஒழுங்கா அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல ரிசர்ச்ல. அப்படிங்கிறப்போ ரிசர்ச்சர் வந்து அவனோட இன்டர்னல் ஃபேக்டர் மேபி இதே லேசினஸ் ரீசனா வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க பர்சனாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி இன்டர்னல் ஃபேக்டர்ஸோட அசோசியேட் பண்ணி ரிசல்ட் கொண்டு போயிடக்கூடாது. ஸோ அதுதான் இங்க வந்து ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர்னு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செலெக்ஷன் பயஸ். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாப்புலேஷன் ஒரு சாம்பிள் வந்து நம்மளோட ரிசர்ச்சுக்கு ஆப்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நம்ம மிஸ்டேக்கா வந்து பண்றது வந்து செலெக்ஷன் பயஸ். இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து ஹார்ட் டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஐ மீன் ஹார்ட் டிசீஸ் பத்தி நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா அந்த டிசீஸால அஃபெக்ட் ஆனவங்களை வச்சு தான் நான் ரிசர்ச் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு கரெக்டான டேட்டா வரும். அதை விட்டு நான் நார்மல் பீப்புள் வச்சு பண்ணேன்னா எனக்கு கரெக்டான டேட்டா வருமா, வராது இல்லையா. ஸோ அதுதான் செலெக்ஷன் பயஸ். அதாவது ஹோல்சமா ரிசர்ச்சுக்கே வந்து ஆப்ட் ஆகாத பாப்புலேஷன் சாம்பிளை சூஸ் பண்றது வந்து செலெக்ஷன் பயஸ். அதே இது சாம்பிளிங் பயஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாப்புலேஷன்ல இருந்து தான் நம்ம சாம்பிளை எடுப்போம் கரெக்டா. ஸோ இந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இங்க வந்து என்ன சொன்னேன், ரிசர்ச்சருக்கு வந்து அந்த எடுத்த மக்கள் அந்த சாம்பிள் அந்த டேட்டா யாருமே வந்து ஆப்ட் ஆகாம இருப்பாங்க. இங்க வந்து எப்படி அப்படின்னா பாப்புலேஷன் கரெக்டா தான் எடுத்திருக்கோம், இந்த மக்கள்கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து அந்த சாம்பிள் வந்து அந்த ஹோல் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்படின்றப்போ அப்படி மிஸ்டேக்கா எடுக்கிறது தான் சாம்பிளிங் பயாஸ். இப்போ உம் ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் பத்தி நம்ம வந்து ஒரு ஊர்ல மக்கள்கிட்ட வந்து மொத்தமா கேக்குறோம், ஆன்லைன் மூலமா கண்டக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களால தான் இந்த ரிசர்ச் பண்ண முடியும். பட் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாதவங்க அங்க எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஹோல் பாப்புலேஷன் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணல இல்ல. அதுதான் வந்து சாம்பிளிங் பயாஸ். இப்ப ரெஸ்பான்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சோஷியலி டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஆல்கஹால் பத்தி ரிசர்ச்சர் வந்து ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வாலண்டியர்ஸை கூப்பிட்டுருக்காங்க. இல்லைன்னா ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த ரிசர்ச்சுக்கு வந்து அந்த யூஸ்வலா அந்த ட்ரக் அடிக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியலி டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸை மாத்திடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் பயாஸ். இப்போ எக்ஸ்பெரிமெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அப்சர்வர் ஆர் எக்ஸ்பெரிமெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து எதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பயாஸ். இப்போ ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து பீயிங் அப்சர்வ்டு அப்படின்னு ஒரு வேர்டு ஜென்ரலா படிப்போம் இல்லையா. ஸோ இதனால வந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து ஹார்த்தோன் எஃபெக்ட். இப்போ ரெஸ்பான்ஸ் பயாஸும் இதுவும் வந்து சிமிலரா ஃபீல் ஆகும். இப்போ ரெஸ்பான்ஸ் பயாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
சோஷியலி டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் எக்ஸிபிட் பண்றது வந்து ரெஸ்பான்ஸ் பயஸ். எனக்கு தேவையானபடி நல்ல நல்ல மாதிரி காமிச்சுக்கிறது. அதே இது ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ சேஞ்ச் இன் பிஹேவியர்லயே சேஞ்ச் இருக்கும். அவங்க நம்மள நோட்டீஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு வேலை பார்க்க இப்போ வேலை பார்க்குறோம், ஸ்டாஃப் இருந்தா அவங்க இருக்கிறப்போ நல்லபடியா நல்ல ஸ்டூடெண்டா இருக்கும், ஸ்டாஃப் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீயிங் அப்சர்வ்டா இருக்கிறது, அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து வர்ற எஃபெக்ட் வந்து அதன் மூலமாவும் டேட்டா வந்து மிஸ் ஆகும் இல்லையா? இப்போ வந்து ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் எக்ஸிபிட் ஆகாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பயாஸ். இப்போ ஆட்ரிయేషన్ பயாஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மெத்தடாலஜிக்கலா என்னென்ன பயாஸ்லாம் வரும் அப்படின்றது. இப்போ வந்து ஆட்ரிయేషన్ பயாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அந்த ஸ்டடியை அப்படின்றப்போ, எண்ட் ஆஃப் த ஸ்டடியில வந்து நமக்கு டீடைல்டா கரெக்டா ஆப்டா எல்லா பாப்புலேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் வந்து ஆட்ரிయేషన్ பயாஸ். ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒரு குரூப் வந்து பாதி ஒரு இண்டிவிஜுவல் வந்து பாதியிலேயே வித்ட்ரா பண்ணிடுறது அந்த ரிசர்ச்ல இருந்து. இப்போ பிளேஸ்போ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலா இப்போ ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டுமே இல்லாத ஒரு டேப்லெட் வந்து நம்ம கொடுக்குறோம். எதுக்காக? அவங்களோட வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு ஹெட்ஏக் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மாத்திரையை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு வந்து அது தெரியாதுல்ல, இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டும் இல்ல, அது சும்மா தான் அப்படின்றது. அவங்கள்ட்ட வந்து ஒரிஜினலா கொடுக்குற மாதிரியே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிலீஃபே வந்து ஆக்சுவலி உங்களை கியூர் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான் பிளேஸ்போ எஃபெக்ட். இப்போ வந்து எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டுமே வந்து இல்லாம ஒரு டேப்லெட் நம்ம கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றப்போ, அவங்க வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்து பிளேஸ்போ எஃபெக்ட். ஓகேவா? எஃபெக்டிவே இல்லாத ஒண்ணு கொடுத்தாலுமேவும் அந்த அது அது வந்து நமக்கு தெரியும், பட் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணி ஓகே இது பொண்ணு எனக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்களே அவங்கள நினைச்சுக்கிறது தான் வந்து பிளேஸ்போ எஃபெக்ட். இதன் மூலமாவும் நமக்கு ரிசர்ச்ல வந்து பயாஸ் வரும். ஓவராலா பார்க்கலாமா? ஸோ இப்போ பர்சனல் பயஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ். கன்ஃபர்மேஷன் பயஸ்னா என்ன சொன்னேன்? இப்போ ஆல்ரெடி ரிசர்ச்சருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பிலீஃப் இருக்கும், அது வந்து கரெக்ட்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு எவிடன்ஸ் தேடி தேடி போவாங்க, அதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இப்போ கல்ச்சரல் பயஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் பிலீஃப் அண்ட் வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வேற ஒரு இடத்துல போய் பண்றப்போ அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து கல்ச்சரல் பயஸ். இப்போ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த ரிசர்ச்ல இப்படி ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை நோக்கியே நான் வந்து ரிசர்ச்சை கொண்டு போவேன். அதுதான் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயஸ். ஒரிஜினலா கொண்டு போகாம எனக்கு தேவைப்படுறத நான் பண்ணிக்கிறது வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பயஸ். ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து அவங்க நல்லா பண்ணல, அந்த இதுல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா கூட இருக்கலாம். பட் அது இல்லாம அவங்க இன்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லி அவங்க பர்சனாலிட்டியை பிளேம் பண்றது வந்து ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர். அதே இது இப்போ எக்ஸ்டர்னல் பயாசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா செலக்ஷன் பயாஸ். இப்போ செலக்ஷன் பயாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சுக்கே ஹோல்சமா அந்த சாம்பிள் வந்து ஆப்டா இருக்க மாட்டாங்க, அதுதான் வந்து செலக்ஷன் பயாஸ். அதே இது சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த சாம்பிள் வந்து இருக்காது, அதுதான் வந்து சாம்பிளிங் பயாஸ். ரெஸ்பான்ஸ் பயாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சோஷியலி டிசைரபிளா இருக்கிற மாதிரி என்ன நல்லவ மாதிரி நான் காமிச்சுக்கிறது வந்து ரெஸ்பான்ஸ் பயாஸ். எக்ஸ்பெரிமெண்டல் பயாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் எக்ஸிபிட் பண்ற ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்து நான் ஒரு பிஹேவியர் எக்ஸிபிட் பண்றேன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து தப்பா போகிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பயஸ். இப்போ ஹார்த்தார்ன் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து நம்மள யாரோ ஒருத்தவங்க நோட் பண்றாங்க அப்படின்றதுனால நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது வந்து ஹார்த்தார்ன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து சாரி இதுல வராது. ஆட்ரிయేషన్ பயஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட்டோ ஒரு குரூப்போ வந்து இடையிலேயே வந்து வித்ட்ரா பண்ணி போறது ஆட்ரிయేషన్ பயஸ். அதே இது பிளேஸ்போ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டோ தெரப்பியோ நம்ம கொடுக்குறோம், அது வந்து நமக்கு தெரியும் எஃபெக்டிவா இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை அந்த ட்ரீட்மெண்ட்டை ரிசீவ் பண்றோம் அப்படின்னு பார்ட்டிசிபென்ட் மைண்ட் செட் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்றது வந்து பிளேஸ்போ எஃபெக்ட். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச்சையும் ஓவராலாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ். அது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்டோ டாப்பிக்கோ வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேர்ம் ஒரு பர்டிகுலர் டாபிக், டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனித்தனியாக அதை
ஹோல்சம்மா ஏ டு இசட்டை டெஸ்கிரைப் பண்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரி பொறுத்த வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். ப்ரிடிக்டிவ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ரெசென்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இப்படி இருக்கும்னு ப்ரிடிக்ஷன்ஸ் கொண்டு வரது வந்து ப்ரிடிக்டிவ் ரிசர்ச். இப்போ எவாலுவேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூவான பிளான் ஆக்ட் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆகுதுன்னு எவாலுவேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து எவாலுவேஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இமீடியட் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இமீடியட் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஆர் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம், அதுதான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், பிளான், ஆக்ட், அப்சர்வ் அண்ட் ரெஃப்ளெக்ட், இந்த 4 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் கான்டெக்ட். இதுல வந்து இடியோகிராஃபிக் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னா இடியோகிராஃபிக்னால என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எடுத்துட்டு டீப் டவுன் அதை பத்தி படிக்கிறதா வந்து இடியோகிராஃபிக் ரிசர்ச். இப்போ இதுல டிஸ்கிரிப்டிவும் இடியோகிராஃபிக்கும் சேமா வரலான்னு சொல்லலாம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு இதை காரணிகளை அப்படியே டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். இது வந்து எப்படி இருக்கும், இடியோகிராஃபிக் ரிசர்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டீப் டவுன் அதை பத்தி ஃபுல்லா படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நாமோதெட்டிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி கூட டீப் டவுனா சொல்லலாம், இதனாலதான் இப்படி வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து இடியோகிராஃபிக் ரிசர்ச். ஓகேவா. நாமோதெட்டிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட் டேர்ம் எடுத்து அதை வந்து ஜென்ரலைஸ்டு டாபிக்கா ஜென்ரலா அதை பத்தி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றது வந்து நாமோதெட்டிக் ரிசர்ச். ஃபீல்டு ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸோட நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனை வந்து நேச்சுரலிஸ்டிக் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீல்ட் ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா. எத்னோகிராஃபிக் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் பத்தி படிக்கிறது வந்து எத்னோகிராஃபிக் ரிசர்ச். பினாமினாலஜிக்கல் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவங்களே பேச விட்டு அவங்களே கேட்க விட்டு அங்க அவங்க கூட இருந்து பண்றது வந்து பினாமினாலஜிக்கல் ரிசர்ச். ஓகேவா. இது வந்து இதுக்கு கீட்டம் வந்து என்னன்னா இம்மன்ஸ் இன் தேர் கல்ச்சர்னு வரும். இதுக்கு வந்து பினாமினாலஜிக்கலுக்கு வந்து என்ன அப்படின்னா லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பேசிக்னு சொல்லலாம், இல்லை ஃபண்டமெண்டல், அது பியூர் ரிசர்ச்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நாலேஜ் கெய்னிங்காக நம்ம யூஸ் பண்றது, ஒரு தியரியை வந்து டெவலப் பண்றதுக்காக நம்ம பண்ற ரிசர்ச் தான் வந்து பேசிக் ரிசர்ச். ஓகேவா. இது வந்து ஜென்ரலா எக்ஸ்ப்ளோர் பொறுத்த வரைக்கும் நியூ ஒரு வேர்டு இருக்கு, அண்டர் டெவலப்டா இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பண்றது. பட் இது வந்து எப்படின்னா நாலேஜ் கெய்னிங் அண்ட் தியரி டெவலப்மெண்ட்காக பண்றது. அப்ளைட் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னா இதுவும் வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் தான். ஜென்ரலா நம்ம வந்து ஒரு பெட்டர்மெண்ட்காக சொல்யூஷன் தேடி இப்போ நியூவா ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி பண்றது ஆர் நியூ ஒரு தெரப்பி டெவலப் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இது வந்து இமீடியட் ப்ராப்ளம் ஸ்பெசிபிக் ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஆக்ஷனுக்கும் அப்ளைடுக்கும். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் டைம். கிராஸ் செக்ஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பீரியட்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சு பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல். லாங்கிடியூட்னல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து ஒரே செட் ஆஃப் பீப்புள் வச்சு நம்ம ரிசர்ச் பண்றது வந்து லாங்கிடியூடினல் ரிசர்ச். இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிசர்ச் என்ன அப்படின்னா பாஸ்ட் டேட்டாஸ்லாம் வச்சு இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ரீசன் சொல்றது ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிசர்ச். இப்போ உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டு ஓல்டு மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் வச்சு இதனாலதான் இவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். அதே இது ப்ரோஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து ஃபாலோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்போ ப்ரெசென்ட்ல ஃபாலோ பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச். இப்போ ப்ரெடிக்டிவ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ரெடிக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு டேட்டா வச்சு ப்ரெடிக்ஷன் பண்றது இவ்வளவு பேர் இப்போ வருவாங்க அப்படின்னு. பட் ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த பீப்புள் வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணி ரியல் டைம்ல ஃபாலோ அப் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்கும்னு சொல்றது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ரிசர்ச். இப்போ இந்த மூணுமே வந்து லாங்கிடியூட்னல்ல டைப்ஸா வரும். கரெக்டா. ட்ரெண்ட் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல எவ்வளவு வித்தியாசமாகி இருக்கு, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, கிளைமேட்டோ ஃபேஷனோ ஆர் எஜுகேஷன் சிஸ்டமோ, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறது ட்ரெண்ட் ஸ்டடி. அதே இது பேனல் ஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா ஒரே குரூப் ஆஃப் பீப்புளை டிஃப்ரெண்ட் டைம்ல எடுத்து அவங்களை கம்பேர் பண்ணி இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சை பாக்குறது வந்து பேனல் ஸ்டடி. கொஹார்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், கொஹார்ட்னாலே குரூப் வித் சிமிலர் ட்ரைட்ஸ். கரெக்டா. குரூப் ஆஃப் பீப்புள் வித் சிமிலர் ட்ரைட்ஸ்.
சிமிலர் ட்ரைட்ஸ் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்து அவங்கள வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சேஞ்ச், அவங்களுக்கு என்ன வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து அவங்க என்ன டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறது. இப்போ ட்ரெண்ட் ஸ்டடியில வந்து ஓவராலா ஒரு ட்ரெண்டை பாக்குறோம். அதே இது பேனல்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சேம் பீப்புள் வந்து இருக்கணும். கொஹர்ட் ஸ்டடியில என்ன அப்படின்னா சேமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பீப்புள் தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? இது ஓவராலா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்.